ஒரு காலத்தில் தூசி படர்ந்த பாதைகளும் பச்சை வயல்களும் சூழ்ந்த அமைதியான மட்டக்களப்பில் கரவெட்டி எனும் கிராமம் ஒன்று இருந்தது. அந்த கிராமத்தில் கந்தசாமி என்ற ஒரு விவசாயி வாழ்ந்தான். அவனுடைய வாழ்க்கை எளிமையானது, ஆனால் எளிதானது அல்ல. கந்தசாமிக்கு 2 மிருகங்கள் இருந்தன. ஒரு காளை மற்றும் ஒரு கழுதை. இரண்டும் ஒரே கொட்டகையில் கட்டப்பட்டிருந்தன. ஒரே தண்ணீரை குடித்தன. ஒரே வானத்தின் கீழ் தூங்கின. ஆனால் அவைகளின் வாழ்க்கை ஒரே மாதிரி இல்லை. காளை மிகவும் வலிமையானது. காலை முதல் மாலை வரை வயலை உழுது ஒரு வார்த்தையும் பேசாமல் உழைத்தது. வெயிலில் அதன் உடலில் வியர்வை ஓடியது. மழையில் சேறு அதன் கால்களில் ஒட்டியது. குளிரில் காற்று அதன் தோலை கிழித்தது. ஆனால் காளை தொடர்ந்து உழைத்தது. கழுதை சிறிய சுமைகளை மட்டுமே சுமந்தது. தானியம், விறகு போன்ற லேசான பொருட்களை. வேலை முடிந்ததும் அது நிழலில் அமைதியாக ஓய்வெடுத்தது. மெதுவாக புல் மென்று காற்றை ரசித்தது. ஒவ்வொரு மாலையும் சோர்ந்து திரும்பும் காளை ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் கழுதையை பார்த்தது. அதன் உள்ளத்தில் மெதுவாக பொறாமை வளர்ந்தது. எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம், அவனுக்கு ஏன் இத்தனை சுகம் என்று காளை நினைத்தது. ஒரு இரவு காளை பேசினது. சகோதரா, நீ சிறிது வேலை செய்து அதிக ஓய்வெடுக்கிறாய். நான் என் உயிரையே கொடுத்து உழைக்கிறேன். எனக்கு கிடைப்பது வலிதான். கழுதை அமைதியாக கேட்டது. இது நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைதான் என்றது. சிறிது நேரம் கழித்து கழுதை மெதுவாக சொன்னது. நீ ஓய்வு வேண்டுமென்றால் 1 நாள் அல்லது 2 நாள் உடம்பு சரியில்லை என்று நடிக்கலாம். கந்தசாமிக்கு இரக்கம் வரும். காளையின் கண்கள் ஒளிர்ந்தன. உண்மையா? ஆனால் அதிகமாக ஆசைப்பட்டால் ஆபத்து வரும் என்று கழுதை எச்சரித்தது. அடுத்த நாள் காளை நடிக்கத் தொடங்கியது. மெதுவாக நடந்தது. எழ முடியாமல் இருப்பது போல நடித்தது. கந்தசாமிக்கு இரக்கம் வந்தது. பாவம், இன்று ஓய்வெடுத்துக்கொள் என்றான். காளை மகிழ்ந்தது. 2ஆம் நாளும் அதே நாடகம். இந்த முறை கந்தசாமி சந்தேகமாக பார்த்தான். 3ஆம் நாள் காளை மீண்டும் படுத்துக்கொண்டது. கந்தசாமி அமைதியாக கயிற்றை எடுத்தான். காளையை அவிழ்த்தான். இன்னொரு நாள் ஓய்வு என்று காளை நினைத்தது. ஆனால் அந்த கயிறு ஒரு அந்நிய மனிதனின் கையில் சென்றது. அப்போதுதான் காளைக்கு இரத்தத்தின் வாசனை, கத்திகள், பயம் எல்லாம் தெரிந்தது. அவன் கொலைகாரன். அப்போதுதான் காளைக்கு உண்மை புரிந்தது. ஆனால் தாமதமாகிவிட்டது. சில நாட்களில் கந்தசாமி ஒரு புதிய காளையை வாங்கினான். வயல்கள் மீண்டும் உழுதன. பழைய காளை என்றும் திரும்பவில்லை. நீங்கள் உழைப்பை ஏமாற்றினால் உங்கள் எதிர்காலத்தையே ஏமாற்றுகிறீர்கள்.